வள்ளியூர் ஒரு சின்ன கிராமம். ஒரு காலத்துல ரொம்ப பசுமையா இருந்த அந்த ஊர், ஆனா பல வருஷமா மழையே இல்லாம முழுக்க வறண்டு போயிருந்துச்சு. கிணறுல தண்ணியே இல்ல, வயல்கள் எல்லாம் காஞ்சு போயிருச்சு. மக்கள் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த ஊர்ல ராமையா என்ற ஒரு விவசாயி இருந்தான். அவன் குடும்பம் ரொம்ப ஏழை. சில நேரம் சாப்பாடு கூட இல்லாம பட்டினியோட தூங்கி இருக்காங்க. காலையில விடியறதுக்கு முன்னாடியே வேலைக்கு ஓடுறீங்க, ராத்திரி ஊரே அடங்கின பிறகு வீட்டுக்கு வரீங்க. ஆனா கைக்கும் வாய்க்கும் தான் சரியா இருக்கு. கவலைப்படாது, ஒரு நாள் நம்ம கஷ்டம் எல்லாமே முடிஞ்சிரும். அந்த நாளும் சீக்கிரம் வரும். ராமையா வழக்கம் போல வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு மண்ணுக்குள்ள ஏதோ மின்னுற மாதிரி தெரிஞ்சிச்சு. அடடா, மண்ணுக்குள்ள இருந்து இதென்ன கிடைச்சிருக்கு? பழைய குச்சி மாதிரி தான் இருக்கு, ஆனா ஏதோ வித்தியாசமா மின்னுது. சரி, இத வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுக்கலாம். ஒருவேளை நல்ல அதிர்ஷ்டமா இருந்தா நம்ம கஷ்டமாவது கொஞ்சம் குறையுமோ. ராமையா அந்த மந்திர கோலை எடுத்துட்டு வீட்டுக்கு போனான். என்னங்க, வயல்ல இருந்து என்ன கொண்டு வந்திருக்கீங்க? எனக்கே சரியா தெரியல, வயல்ல மண்ணுக்குள்ள கிடைச்சிச்சு. பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆமா, அதான் வீட்டுக்கு கொண்டு வந்தேன். ஒருவேளை நல்லதா இருக்குமோ? சரி, அங்க ஓரமா வைங்க, முதல்ல சாப்பிட வாங்க. அந்த மந்திரக்கோல் நிலவோட வெளிச்சத்துல மின்ன ஆரம்பிச்சிச்சு. அந்த சத்தம் கேட்ட உடனே தூங்கிக்கிட்டு இருந்த ராமையா பதறி எழுந்துட்டான். என்னடா சத்தம் அது? இந்த நேரத்துல எங்கிருந்து வருது? அந்த மந்திரக்கோல் திடீர்னு பேச ஆரம்பிச்சிச்சு. பயம் வேண்டாம் ராமையா, நான் தான் பேசுறேன். அந்த சத்தம் கேட்ட உடனே கமலா பயந்து எழுந்துட்டா. ஐயோ, கோல் பேசுதே. இது என்ன மாயம்? நீ யாரு? நான் ஒரு மந்திரக்கோல். நல்ல மனசோட என்ன கேட்டாலும் நான் தருவேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, இத வீட்ல வைக்காதீங்க. இல்ல கமலா, இது நமக்கு நல்லதுக்காக வந்த மாதிரி இருக்கு. உங்க கஷ்டம் இனிமே குறையும் ராமையா. நாங்க என்ன கேட்டாலும் நீ தருவியா? ஆமா ராமையா, ஆனா நல்ல மனசோட கேட்கணும். எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது. முதல்ல எங்களுக்கு சாப்பாடு வேணும். கண்களை மூடி உன் ஆசைய மனசுக்குள் நினைச்சுக்கோ. அடுத்த நொடியே அவங்க வீட்ல சாப்பாடு வாசனை பரவ ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, இது உண்மையாவே நடந்துச்சே. அட, நம்ம வீட்ல இவ்வளவு சாப்பாடு வந்துருச்சு. இது எல்லாம் உண்மையாவே நடக்குதா? எத்தனை நாளாச்சு இப்படி வயிறு நிறைய சாப்பிடுறது? நல்ல மனசோட இருப்பவர்களுக்கு நான் எப்பவும் உதவுவேன். அந்த நாள் முதல் ராமையாவோட வாழ்க்கை மெதுவா மாற ஆரம்பிச்சிச்சு. அந்த மந்திரக்கோள் உதவியால் காய்ந்து போன ராமையாவோட வயல் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டும் பசுமையா மாற ஆரம்பிச்சிச்சு. ராமையாவோட வாழ்க்கையும் வீடும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிச்சு. பல நாட்களுக்கு பிறகு அந்த வீட்டுல சந்தோஷம் திரும்பி வந்துச்சு. ராமையாவும் கமலாவும் பேசிக்கிட்டு இருந்தப்போ பக்கத்து வீட்டு முனியாண்டி கண்ணீரோட வந்தாரு. ராமையா, ஊர்ல எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. மழை இல்ல, விவசாயம் இல்ல, என்ன செய்வதுனே தெரியல. கஷ்டப்படாதீங்க முனியாண்டி, நம்ம ஊருக்கு நல்ல காலம் மீண்டும் வரும். ராமையா உடனே அந்த மந்திரக்கோலை எடுத்தான். இந்த வறண்ட மண்ணுக்கு மீண்டும் உயிர் கொடு. எங்கள் ஊர்ல மழை பெய்யணும். உன் மனசு நல்லதுக்காக ஆசைப்படுது ராமையா, அதனால இந்த மண்ணுக்கு மீண்டும் உயிர் கிடைக்கும். அடுத்த நிமிஷமே வானம் முழுக்க கருமேகங்கள் சூழ்ந்துச்சு. சில நொடிகளே மழை பலமாக கொட்ட ஆரம்பிச்சிச்சு. பல வருஷமா வறண்டு போயிருந்த வள்ளியூர் அந்த மழைக்கு பிறகு மீண்டும் பசுமையா மாற ஆரம்பிச்சிச்சு. அண்ணா, நீங்க சொன்னது அப்படியே நடந்துருச்சு. உங்க வாய் முகூர்த்தத்துல ஊரே பசுமையா மாறிடுச்சு. இதெல்லாம் ஏன் சக்தி இல்ல முனியாண்டி, நம்ம ஊருக்கு நல்ல காலம் திரும்பணும்னு மனசார நினைச்சதுதான். எதுவா இருந்தாலும் அண்ணா, நீங்க இல்லனா இந்த ஊரு இன்னும் கஷ்டப்பட்டிருக்கோம். இது ஏன் ஊரு முனியாண்டி, இந்த ஊர்ல இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். ஆனா தொடர்ந்து பெய்த கனமழையால் கொஞ்ச நாள்ல ஊரே வெள்ளத்துல மூழ்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, என்னை யாராவது காப்பாத்துங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
யாராவது வாங்கல, என் அப்பாவை காப்பாத்துங்க. நான் யாரையாவது கூட்டிட்டு வரேன். ராமையா, ராமையா, அங்க தண்ணியில ஒரு பெரியவர் மாட்டிக்கிட்டாரு, காப்பாத்துங்க. அப்படியா? வாங்க உடனே போலாம். மந்திரக்கோளே, மந்திரக்கோளே, அந்த வயசானவரை காப்பாத்து. தம்பி, நீ இல்லனா நான் இந்நேரம் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். ரொம்ப நன்றிப்பா. நீங்க சரியான நேரத்துல வரலனா எங்க அப்பாவை நாங்க இறந்திருப்போம் ஐயா. ரொம்ப நன்றி. ராமையா, நீங்க இல்லனா இந்த ஊர்ல எத்தனை பேரோட உயிர் போயிருக்கோம். ராமையா, நீங்க தான் எங்களுக்கு கடவுள் மாதிரி ஐயா. மந்திரக்கோளே, இந்த வெள்ளம் இனிமே யாரையும் பாதிக்க கூடாது. மழையை நிறுத்து. முனியாண்டி நடந்ததெல்லாம் ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிட்டான். வீடு இல்லாதவங்க எல்லாரும் கூடாரம் போட்டு தங்கி இருந்தாங்க. அந்த நேரத்துல ராமையா அங்க வந்தான். ராமையா இல்லனா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்குமோ? எத்தனை பேரோட உயிரை காப்பாத்திருக்கீங்க ஐயா. நீ வந்ததுக்கு அப்புறம்தான் நாங்க நிம்மதியா இருக்கோம். எங்களுக்கு கஷ்டம் வந்த நேரத்துல கடவுள் மாதிரி வந்து உதவுனீங்கப்பா. இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் என் குடும்பம் மாதிரி. உங்களுக்கு கஷ்டம் வந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். மக்க எல்லாரும் ராமையாவ தெய்வ மாதிரி மதிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த புகழும் பாராட்டும் கொஞ்சம் கொஞ்சமா அவ மனச மாற்ற ஆரம்பிச்சிச்சு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் இப்போ உங்களை வேற மாதிரி மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. அது உண்மைதானே? இந்த ஊருக்காக நான் எவ்வளவு செய்திருக்கேன். ஆனா இந்த புகழ் உங்களை மாற்றிடக்கூடாதுங்க. இப்போ இந்த ஊர்ல எல்லாரும் என்ன நம்பிதான் இருக்காங்க கமலா. முதல்ல நல்ல மனசோட உதவி செய்த ராமையா கொஞ்ச நாள்ல அதே சக்தியால திமிரோட நடக்க ஆரம்பிச்சான். ஏய் மந்திரக்கோளே, என் ஆசை எல்லாத்தையும் இப்பவே நிறைவேற்று. இந்த ஊர்ல எல்லாரையும் விட நான் பெரியவனா இருக்கணும். எல்லாரும் என்ன பார்த்து பயமும் மரியாதையும் கொள்ளணும். ராமையா, நான் உன் நல்ல மனசுக்காக வந்த, ஆனா நீ பேராசக்காரனா மாறிட்டே. இனிமே நான் உனக்கு அடிமையா இருக்க மாட்டேன். அடுத்த நொடியிலேயே அந்த மந்திரக்கோள் ராமையாவோட கையிலிருந்து மறைந்து போயிருச்சு. கையில இருந்த மந்திரக்கோளையே இழந்துட்டேனே. எல்லாமே என்னோட தப்புதான். ராமையாவோட தவறால அவனோட வாழ்க்கை மீண்டும் பழைய மாதிரி மாற ஆரம்பிச்சுச்சு. உங்க பேராசையால நம்ம சந்தோஷமா இருந்த வாழ்க்கையே போயிடுச்சு. நம்ம வாழ்க்கையே நாசமாயிடுச்சு. நான் செய்த தவறுக்கான தண்டனை தான் இது கமலா. இனிமே நம்ம பழைய மாதிரி நேர்மையா வாழலாம். ராமையா அந்த மந்திரக்கோளால் முதல்ல சாப்பாடு, மழைன்னு எல்லாமே கிடைச்சது. ஆனா கொஞ்ச நாள்ல அவனுக்கு வந்த பேராசை காரணமா அவன் அந்த கோலையும் கிடைச்ச எல்லா செல்வத்தையும் இழந்துட்டான். மீண்டும் அவனைய ஏழை வாழ்க்கைக்கே திரும்பினான். அப்போதான் அவனுக்கு புரிஞ்சது, அளவுக்கு மீறின ஆசை நல்லதையே கெடுத்திடும்.